இந்தியன் கிரிக்கெட் என்னதான் ஒரு ரிச்சஸ்ட் போர்டா இருந்தாலும், இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பாலிடிக்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லப்போனா வந்து ஒரு ஸ்டேட் டீம் செலக்ஷன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கிரிக்கெட்டோட செலக்ஷன்ல வந்து நிறையவே பாலிடிக்ஸ் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியாவுல வந்து நம்பவே ஒரு சகஜமான விஷயம் ஆயிப்போச்சு. குறிப்பா சொல்லப்போனா இப்போ ரீசென்ட்டா வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா வந்து எங்கன்னா ஸ்குவாட் விட்டுருந்தாங்க. இந்த ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ருத்துராஜ் கெய்க்வாட் ஜிம்பாப்வே தொடர்ல நம்பவே ஒரு சிறப்பா செயல்பட்டிருந்தார். ருத்துராஜ் கெய்க்வாட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு அவருக்கு பதிலா வந்து ரியான் பராகுங்கிற மாரி ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு டொமஸ்டிக் சீசன், ஒரு ஐபிஎல் மட்டும் தான் அடிச்சாரு. அவரு ஆனா வந்து ஜிம்பாப்வே தொடர்லயே சொதப்பியிருந்தாலும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீம்ல எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 ஃபார்மட்லயும் ஒன் டே ஆகட்டும், டி20 ஆகட்டும் 2 ஃபார்மட்லயும் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு டி20ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கப்புறம் மிகப்பெரிய செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் பிளேயிங் லெவல்லயும் பார்த்தீங்கன்னா வந்து, மிகப்பெஞ்சனா பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய பிளேயர்ஸ்க்கு ஏமாற்றம் குடுத்தாங்க. குறிப்பா சொல்லப்போனா சாம்சன் மாரி வீரர்களாகட்டும், அதேமாரி சிவம் துபே மாரி பிளேயர்களாகட்டும், வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே இருந்தாங்க. இந்தியன் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல. ஆனா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நியூ யங் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம, ஒரு ரியான் பராக் மாரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு குடுத்துருந்தாங்க. ஒரு பேட்டிங்ல சொதப்பியிருந்தாரு, பவுலிங் நல்லா விக்கெட் எடுத்திருந்தாலுமே, அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தேர்வு செஞ்சது வந்து இந்த மாரி ஒரு 2 பிளேயர் வச்சுட்டு அவர் தேர்வு செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்பவே ஒரு தவறான முடிவாவே இருக்குது. ஒரு மேட்ச் ஏதோ லக் ஃபேவர் பண்ணலாம். ஆனா, எல்லா மேட்சும் அவருக்கு லக் ஃபேவர் பண்ணாது. இத தவிர சஞ்சு சாம்சன் கரியர் ஆகட்டும், ஒரு ஆரம்பத்துலேருந்தே தோனி கேப்டன்சி ஆகட்டும், விராட் கோலி கேப்டன்சி ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி ஆகட்டும், ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆகட்டும், எல்லா கேப்டன்சி ஆகட்டும், எல்லா கேப்டன்சிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பிளேயிங்ல வந்து நீக்கப்பட்டிருக்கிறாருன்னு குறிப்பா சொல்லப்போனா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷமா வந்து டி20 கிரிக்கெட் இந்தியாவுக்கு அணிக்காக ஆடுறாரு. ஆனா, அவர் வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்த வீரர்களுக்கு கூட அதிகமா வாய்ப்பு கிடைச்சது ஒழிய, சாம்சனுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லைன்னு சொல்லலாம். வேர்ல்டு கப் மேட்ச்லயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம ஏமாத்திட்டே இருந்தாங்கன்னே சொல்லலாம். சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப் பண்ட்ட வந்து பேக் பண்ணிட்டு, சாம்சன வந்து ஓரங்கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயமா இருக்கு. உங்களுக்கு யார் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் பிளேயர்ன்னு கீழ கமெண்ட் பதிவு பண்ணுங்க.